அடப்பாங்கய்யா நீங்கள் இங்கேருந்து 4 மடங்கு பெரிய குருவே வந்து பிரகஸ்பதி குரு கிரகத்தையே உங்களால் கடந்து போகிறதுக்கு பல வருஷம் ஆகுன்றியா. அப்போ நாங்கள் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போய் பார்த்துருந்தோன்னா நாங்கள் மஞ்சள் துணியை கட்டியிருப்போம், பார்த்துட்டு வந்திருந்தா. இன்றைக்கி பல நாட்டுக்காரர்கள் குறிப்பாக ஃப்ரெஞ்சு நம்மளை ஆண்டவங்க டச்சு ஃப்ரெஞ்சுக்காரங்க பிரிட்டன்காரங்களாம் அசந்துட்டாங்க. எப்படி இது அப்படின்னு. இன்றைக்கி அலெக்சாண்டர் இறந்தது கூட மறைச்சிட்டாங்க. ஏன்னா அவர் பெரிய போர் வீரர், அவங்க அம்மா வந்து பெரிய மந்திரவாதி. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவருடைய கதையை பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க இந்த ஒரு 5 நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்போது அவங்களுக்கு அவங்க சாமி சொல்லுது, இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா உலகத்தையே ஆளுவான். அப்போ அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே தன்னுடைய காலை தலைகீழ கட்டி தொங்க விட்டு, அதாவது குழந்தை பிறக்காமல் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த நேரம் இந்த நட்சத்திரத்தில் இந்த குழந்தை பிறந்தனா உலகத்தை ஆள்வான். டப்புன்னு கரெக்டாக அவங்க கட்டை அவுத்துட்டுன்னு அலெக்சாண்டர் பிறக்கிறார். கரெக்டாக 8 வயசுலேயே அவருடைய வீரம் எல்லாம் தெரிஞ்சு இவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீ வந்து இந்தியா மட்டும் போயிடாத, இந்தியா மட்டும் படையெடுத்து போயிடாத, இந்தியாவில் தான் நீ தேடுற ஆன்மீக குரு இருக்கிறாரு, அவரை போய் பாரு அப்படின்னு. அலெக்சாண்டர் பெருசாக எதுவும் கேட்கல. அவருக்கு ஒரு கர்வம், சுற்றி இருக்கவங்களாம் சொல்லுவாங்கல்ல, ஆனால் நம்ம எல்லாத்தையும் வென்றுட்டோம் மன்னா, இந்தியா மீது நம்ம போர் தொடுப்போம்